ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு டெய்லரிங் விலாக் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ஆர்டர் தான் 3 மேக்ஸி வந்து இன்னைக்கு ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இப்போ காலையில டைம் ஒரு 10 அந்த மாதிரி தான் ஆகுது. ஆனா, மேல பார்த்தோம்னா நல்லா வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஆனா, அப்படியே கீழ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது. ஸோ, இதனாலேயே பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து போயிட்டு போயிட்டு தான் வருது. கொஞ்சம் டிலேவா தான் நம்ம ஒர்க்க பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆனா, எனக்கு டைமும் இல்ல. இன்னைக்குள்ள நான் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி அனுப்பணும். இந்த கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்கு. சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா, எப்போதுமே ஒரு விஷயம் ஏன் எனக்கு மட்டும் தான் நடக்குதா என்னன்னு தெரியல. நல்ல வெயில் காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா, வேர்க்க வேர்க்க நம்ம உட்காந்து தச்சிட்டு இருப்போமா, ச்சே குளிர்காலம் வந்துச்சுன்னா நல்லா வேர்க்காது. நல்லா ஏசி போட்ட மாரி இருக்கும். கண்டிப்பா வந்து ரெஸ்ட்டே எடுக்காம நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நான் நெனப்பேன். ஆனா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, தூக்கம் தூக்கமா தள்ளும். இப்ப காட்டுன இந்த 3 சாரீலயும் தான் நம்ம வந்து மேக்ஸி கன்வெர்ட் பண்ண போறோம். ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு மாடல் சொல்லியிருக்காங்க. ஆனா, சுத்தமா மைண்டே வரல. ஏன்னா, இன்னைக்கு நான் ஆர்டர் போட்ட ஒரு சாரி வந்து, இன்னைக்கு வந்துட்டு அப்படின்ட்டு கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. ஸோ, ஃபுல் ஆர்வம் ஃபுல்லாவே அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு போயிடுச்சு. எப்படி இருக்கோ, என்ன ஆகுதோ அப்படிங்கிற மாதிரியே தோணிட்டே இருந்துச்சு. ஆனா, அதுக்கப்புறம் வந்த பிறகு ரொம்ப ஆர்வமா எடுத்து எல்லாமே இப்போ வந்து மோஸ்ட்லி நம்ம ஃபுல் வீடியோ, ஓப்பன் வீடியோலேருந்து எல்லாமே ஃபுல்லா காட்டுனா தானே ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. அதுவும் இல்லாம இது வந்து பொட்டிக்ல வாங்குனது. ஸோ ரிட்டர்ன் எடுப்பாங்களா என்னன்னே தெரியாது. அதனால எதுக்கும் வீடியோ எடுத்து வச்சுப்போம் அப்படிங்கிற மாரி எடுத்தேன். ஆனா நான் ஆர்டர் போட்ட சாரீ ரொம்பவே சூப்பராவும் வந்திருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த கலர் காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுல நான் வந்து இந்த 2 கலர் காம்பினேஷன்ல ஒரு சுடிதார் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்போ. இப்போ வரைக்கும் அந்த நெனப்பு அப்படியே இருக்கு. ஸோ அதே கலர்ல வரவும் டக்குனு ஆர்டர் போட்டுட்டேன். ரேட் வந்து ஒரு 1300 கிட்ட வந்துச்சு. அத பார்த்து முடிச்ச உடனே ஸ்டிச்சிங் பண்ணி இந்த கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் மாடல் எப்படியோ கண்டிப்பா நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டோம். இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பானிக் ஷேப்ல ஃபர்ஸ்ட் நெக்கு குடுத்துட்டு, அதுல வந்து ஸ்கேலப் டிசைன் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கட் மாதிரி குடுத்து, இங்க வந்து நெறைய புட்டாஸ் இருக்கிற மாதிரி, இந்த இடத்துல ஓரளவுக்கு சாரீல உள்ள பிளெயின் கிளாத்த எடுத்து வச்சு நம்ம இந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. பார்டர் வந்து அட்டாச் பண்ண வேண்டாம். நார்மலா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதால, ஸோ நம்ம வந்து அட்டாச் பண்ணல. பிளெயினா குடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் டாப் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அப்புறம் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துப்பட்டாவுமே நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முந்தி வந்து ஒரு சைடுல இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல முந்தி இருக்கு பார்த்தீங்களா? முந்தி இருக்கு, பிளைன் கிளாத் இருக்கு. அதுக்கு இடையில தான் என்ன இருக்கும்னா, இந்த கிளாத் வந்து இருக்கும். அங்கங்க உள்ள புட்டாஸ் எப்போதுமே நம்ம சாரி கட்டும்போது இப்படி எடுத்து போடுறோம்ல, முந்தான போடுற இடத்துல, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நெறைய பூவா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பூவ தான் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ அதனால இந்த இடத்துல இடையில உள்ள கிளாத்த கட் பண்ணதால நம்மளுக்கு ஷால்ல வந்து இந்த இடத்துல லைட்டா ஒரு நம்ம கைலி மூட்டுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி மூட்டி வச்சிருக்கேன். கஸ்டமர்ட்ட சொன்னேன். அவங்க ஓகே சொல்ட்டாங்க. ஏன்னா, அவங்க பர்ட்டிகுலரா எனக்கு இந்த மாடல் இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப்ல எனக்கு வந்து மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, ஸோ நம்ம இது இடையில உள்ள கிளாத்த நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒட்டு போடுற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ஷால்ல வந்து ஒட்டு வரதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னதால, நம்ம வந்து ஷால்ல ஒட்டு குடுத்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே அழகா வந்திருக்கு. சாரி பார்க்கும்போது கூட எனக்கு வந்து அவ்வளவா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. கிளாத் வந்து ரொம்ப சாஃப்ட்டா நல்லா இருக்கு. இந்த இந்த மாதிரி அ பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த துப்பட்டா இல்லாம நீங்க போடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்ததா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ட்ரெஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் குடுத்து நம்ம வந்து இத ரொம்பவே சிம்பிளா இத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. நெறைய டைம் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல உள்ள ஸ்டோன் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ற மாரி இல்ல. கையால எடுத்தோம்னா வரவே மாட்டேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து நம்ம வந்து இத ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாரீல ஒரு பெரிய இவ்ளோ சைஸ்ல ஒரு 3 டூ 4 இன்ச் சைஸ்ல வந்து ஒரு பார்டர் வர அட்டாச் பண்ணியிருந்துச்சு. அது வந்து தச்சு தான் இருந்துச்சு. நம்ம அழகா பிரிச்சு எடுத்துடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் சர்க்குலர்ல கேட்டதால நம்ம அத எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதுல வைக்கலாமா? அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது, இல்ல இல்லாம இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால இல்லாமயே ஃபுல்லா பிளைன்லயே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இங்க உள்ள இந்த ட்ராப் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இங்க உள்ளதா இருக்கட்டும், இங்க உள்ளதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா டாப்ல இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. ஸ்வீட் ஹார்ட் நெக் வச்சு ரொம்பவே சிம்பிளா நம்ம வந்து இத ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபுல் லுக் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபுல் சர்க்குலர்ல போட்டதுனால, கீழ வந்து நல்ல ஹெவி ஃப்ளவர் வச்சு நல்லாவே இருக்கு.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம இது வந்து ஆர்கன்ஸா மெட்டீரியலா, இல்ல நெட் மெட்டீரியலா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. இதுல வந்து கஸ்டமர் காட்டன் கிளாத் தான் கேட்டிருந்தாங்க. உள்ள வந்து காட்டன் லைனிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு காட்டன்லயே வெளுத்து போகாம மேக்ஸிக்கு மட்டுமே பண்ற மாதிரி சில கிளாத்தஸ்லாம் இருக்கு. ஸோ அத வச்சு நம்ம வந்து இத ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இத வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். பேக் நெக்லாம் ஒண்ணும் இல்ல. பேக் நெக் வந்து நார்மல் ரவுண்டு நெக் தான். நாட் கூட வைக்கல. நாட் கூட கஸ்டமர் கேட்கல. ஸோ இத ஃபுல்லா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 3 ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்து 3 ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் தான். 2 ட்ரெஸ் ஒரே கலர்ல பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேம் எல்லோ ட்ரெஸ்ல பண்ண மாரியே இதுலயும் ஸ்வீட் ஹார்ட் நெக் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேற மாடல் கஸ்டமர் அனுப்பியிருந்தாங்க நெக் டிசைன். இந்த பார்டர வந்து நம்ம அட்டாச் பண்ற மாதிரி. ஆனா, பார்டர் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கல. ரொம்ப அம் ரொம்ப சின்ன சின்ன பீஸா கிடைச்சதுனால, நம்ம இந்த இடத்துல பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஒர்க் மட்டும் பண்ணல. மத்தபடி அவங்க சொல்லியிருக்க எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுல ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கோம்னா, கீழ வந்து பேனல் டைப்ல நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுல வந்து 16 பேனல் வச்சு நம்ம வந்து இத ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு ஃபினிஷிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு, அவங்க அமௌண்ட் பே பண்ண பிறகு நான் இத கொண்டு போய் கொரியர் அனுப்பணும். ஸோ அதுக்கு தான் இப்போ டைம் இருக்கு. இப்போ டைம் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஸோ இப்பவே நம்ம ஃபோட்டோ அனுப்பி அவங்களுக்கு கஸ்டமருக்கு கன்ஃபார்ம் பண்ண பிறகு, நம்ம வந்து இன்னையோட வேலைய முடிச்சுக்கலாம். திரும்ப நாளைக்கு உள்ள என்னென்ன பண்ணணுமோ, அதெல்லாம் வந்து கட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணணும். ஓகே. இப்ப இதோட ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்க. ரொம்பவே புடிச்சிருக்கு எனக்கு. இது மாதிரி நான் காலேஜ் படிக்கிற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேனல் டைப்ல நெட்டு கிளாத்ல வரும். நான் அதுல வந்து ஒயிட் கலரும், பர்பிள் கலரும் போட்டு ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டிருந்தேன். அப்ப நல்லா ஷேப்பா இருப்பேன். அதனால அந்த ட்ரெஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கும். இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு அந்த ட்ரெஸ் பயங்கரமா இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் குண்டாயிட்டதால, இப்பயும் பேனல் டைப் எல்லாருக்குமே சூப்பரா செட் ஆகும். கொஞ்சம் குண்டா இருக்கவங்களா சரி, ஒல்லியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நல்ல பேனல் டைப் வந்து சூப்பரா ஃபிட்டிங் வந்து செட் ஆகும். அதுக்கேத்த மாதிரி மெஷர்மென்ட் எடுத்து நம்ம சூப்பரா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா, வேற லெவல்ல இருக்கும் ஃபிட்டிங்கு. ஃபைனலா எல்லா ஃபோட்டோவுமே நான் வந்து கஸ்டமருக்கு சென்ட் பண்ணேன். எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கொரியர் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அ டாப் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் போடலாம் அப்படிங்கிற மாரி ரெடி பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் செட்ல டாப் மட்டும் அ இப்போ இந்த வீடியோல டாப் மட்டும் போடலாம் அப்படிங்கிற மாரி. நெக்ஸ்ட் வந்து பேண்ட் போடலாம் அப்படின்ட்டு. இதுல வந்து கொஞ்சம் கோட் காலர் வைக்கிற மாரி வச்சுட்டு, ஃப்ரண்ட்ல ஓப்பன் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க ஆ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல போய் பாருங்க. இல்லன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் குடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. யாருமே சரி, உங்களுக்கு புடிச்ச வேலை, உங்களுக்கு தெரிஞ்ச வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க, சும்மா இருக்காம. ப்ளவுஸ் கிளாஸ், சுடிதார் கிளாஸ் அந்த மாதிரி அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் பத்தின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்றேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.